ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்கம்யூனிகேஷன் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு டிப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக் எழுதியிருக்காங்கன்னு வைங்களேன், அந்த ஆத்தர் என்ன நினைச்சு அதை எழுதினாரு அப்படிங்கிறது எழுதின ஆத்தருக்கு மட்டும்தாங்க தெரியும். அதுக்கு உரையாசிரியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தருடைய புரிதலும் ஒரு விதமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே புக் எடுத்து பல உரையாசிரியர்களோட பாத்தீங்கன்னா மேபி கோர் கண்டென்ட் சேமா இருக்கலாம், பட் அவங்களோட புரிதல் வச்சு வேற வேற நிறைய மீனிங்ல எழுதியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் யாராவது ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இமீடியட்டா அவங்களை கூப்பிட்டு கேளுங்க, ஹே நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன் நீ சொன்ன விஷயத்துல, இந்த மீனிங்ல தான் நீ சொன்னையா? ஏன்னா எனக்கு இப்படிதான் புரிஞ்சது நீ சொன்னது, சேம் மீனிங்ல தான் நீ சொன்னையான்னு கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், மிஸ்கம்யூனிகேஷனே வராது. அதை விட்டுட்டு அவன் அப்படி சொல்லிட்டாங்க எனக்கு இப்படி ஹர்ட் ஆயிருச்சு அப்படின்னு போய் இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல அவங்க இப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி மாறி மாறி பேசிட்டு இருந்தா நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, யார் உங்களை ஹர்ட் பண்ணாங்களோ அல்லது எந்த விஷயம் உங்களை ஹர்ட் பண்ணுச்சோ அந்த வேர்டை நேரடியா கேட்டு நீ என்ன மீனிங்ல சொன்னீங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு மட்டும்தானங்க அது தெரியும். நீங்க புரிஞ்சுட்ட புரிதல் கரெக்ட் தானா அப்படின்னு சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா மிஸ்கம்யூனிகேஷனும் வராது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராது. ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டிஃபரெண்ட் கொஞ்சம் மாத்தி தான் யோசிக்கலாமே. நன்றி.